Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ முதல்ல இந்த சீஸ் பால்ஸை கோட் பண்றதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் cornflour, 1 டேபிள்ஸ்பூன் பால், இது காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இந்த கோட் பண்ணுற மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அளவாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 மஷ்ரூம்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக, அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி மொசரல்லா சீஸை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சீஸ் சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இது வந்து சீஸ் உருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட எடுத்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாமே உருட்டி எடுத்துட்டேன். மொத்தமாக இதில் எனக்கு 14 கிடச்சிது. இந்த மாதிரி சீஸை சேர்த்து பிசையாமல் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ நம்ம செஞ்சதுலேயே சீஸ் ஏற்றாமல் உருளைக்கிழங்கு அந்த மிக்சர் மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் அழுத்தி எடுத்துட்டு கிரேட் பண்ண மொசரல்லா சீஸை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கலக்கி வச்சோம்ல இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இது கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை டிப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி அந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைம் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கோட் ஆகிட்டு சீஸ் உருகி வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே ரோல் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த நாள் மட்டும் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ஓட்ஸில் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியாச்சு. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீஸ் உருகி வெளியில் வந்து எண்ணெய் ஸ்பாயில் ஆயிரும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஒன்றுனா சேர்த்து பொரிச்சிடலாம். ஒரு சைடு நல்லா லைட் ப்ரௌன் ஆனோனையும் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சவுண்ட் வரும், பயப்பட தேவையில்லை. சீஸ் மெல்ட் ஆகிறனால அந்த சவுண்ட் வருது. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இந்த பேட்ச் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். டிஷ்யூவில் இதை வச்சிடலாம். ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அப்சர்வ் ஆகிருக்கு. அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. இது நல்லா சீஸியாக நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.